வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்டிங்ல ப்ரோசிட்டி வராம எப்படி வெல்டிங் அடிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த வீடியோல ப்ரோசிட்டி வெல்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்சர் ஆட் பண்ணிருக்கேன். அதை மறக்காம பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பிளேட்டை வந்து 6mm பிளேட்டை நம்ம ஜாயின் பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பீன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நம்ம ஒரு கேப் கொடுத்துருக்கோம்ல, இந்த கேப்பை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வெல்டிங் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். வெல்டிங் ராடுக்கு எவ்வளவு பவர் வைக்கணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கோம். நான் பெஸ்டார்க் வெல்டிங் ராட் யூஸ் பண்றேன். இந்த பெஸ்டார்க் வெல்டிங் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் கரண்ட் ஆம்பியர்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 3.15mm யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ல இருந்து 140 வரைக்கும் பவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து 6013. இப்போ நான் வெல்டிங் பண்றது எப்படி அப்படிங்கறத பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வெல்டிங் ராட் ஒட்டுதுன்றீங்க. இப்போ நான் எப்படி வெல்டிங் பண்றேன் அப்படிங்கறத கொஞ்சம் க்ளோஸ்ல கவனிங்க. தெரியுதுங்க, வெல்டிங் ராட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கையை அசைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துலயுமே நம்ம வந்து வெல்டிங் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராட வந்து